Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மோடி தலைமையில கூடின கேபினெட் 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறது. லோக்சபா தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தல்களை சேர்த்து நடத்துவதற்கான இன்னொரு மசோதா. INDA கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இது சம்பந்தமான விஷயம் வந்த போதே திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம். இது ஜனநாயக விரோதம்னா இந்தியாவிலேயே மாநில அரசுகளை மிக அதிகமான அளவுக்கு கலைத்ததே காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு. அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் இதை எதிர்க்கக்கூடிய நிறைய பேர் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி காலத்துல கலைஞருடைய அரசு கலைக்கப்பட்டது, எம்ஜிஆருடைய அரசு கலைக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நேரு காலத்திலையும் அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலையும் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதைத்தான் மீண்டும் மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார். அது தேசத்தின் நலன் கருதி அதை செய்ய இருக்கிறார். ஆனால் அது மிகப்பெரிய சவால், ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இப்போ 2026 நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம இந்த கூட்டணி வேணாப்பா, நம்ம விஜய் கூட போலாம், அதிமுக கூட போலான்னு ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு ஒரு கட்சி வெயிட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கட்சி அதை ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா இது திருமாவளவன் ஒரு கூட்டணியில இருக்கிறாரு, சீமானா தனிச்சு களத்துல இறங்குறாரு அப்படிங்கிற போது அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இதுல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. மசோதாவை வாக்கெடுப்புக்கு விடுறாங்க இல்லையா? இப்போ அந்த மசோதாவுக்கு 2/3 ஓட்டு கிடைச்சா தானே இந்த மசோதா நிறைவேறும். அப்படின்னா 2/3 ஓட்டு கிடைக்கும்னு மோடியும் அமித்ஷாவும் நம்புறாங்க. அதுக்கு ஏதோ சில வழிவகைகள் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில இந்த மசோதாவை களத்துல இறக்கி விடுறாங்கன்னு ஜனநாயக விரோதம்னு அவங்க சொல்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யணும், அதை முன்னாடியே கலைக்கிறது ஜனநாயக விரோதம் அப்படின்னு. ஆமா, அதுதான் நான் இப்ப பதில் சொன்னேன். அப்படி கலைக்கப்படுறதுல பிஜேபி அரசுகள் தானே அதிகமா இருக்கு. மக்களுடைய அறிவுத்திறனை சந்தேகிக்கிறவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் சந்தேகிப்பார்கள், அதற்கு எதிராக இருப்பார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தைரியமா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்னை என்னால உறுதியா சொல்ல முடியும், இது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுனாலேயே ஒரு தேசிய கட்சி அப்படியே கை ஓங்கிரும்னோ மாநில கட்சிகள் முழுக்க அமிங்கிரும்னோ சொல்லவே முடியாது. அது ஒரு அர்த்தமற்ற வாதம். ஆதரேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் செய்தி பார்த்தோம். அதுக்கு பிறகு அதை நோக்கி தீவிரமான ஒரு நடவடிக்கை மத்திய அரசு எடுக்க தொடங்கி இருக்கிறது, அதுவும் நாடாளுமன்றத்தை ஒட்டி அப்படின்னு நம்ம பாக்குறோம். உங்களுடைய பதிவையும் பார்த்தோம். இதுல எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது, அதுக்கான பெரும்பான்மை அப்படிங்கிறது, அந்த 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது இன்றைய பாஜக அரசுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கான இதுல இருந்து நான் தொடங்குறேன். முதல்ல அந்த மசோதாவைன்னு கேட்டீங்க. மசோதா சிங்குலர் கிடையாது, மசோதாக்கள் 2 மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆக்சுவலா நேற்றைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மோடி தலைமையில கூடின கேபினெட் 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறது. ஒரு மசோதா மக்களவை தேர்தலோட, அதாவது லோக்சபா தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தல்களை சேர்த்து நடத்துவதற்கானது. இன்னொரு மசோதா இந்த தேர்தலோடு சேர்த்து யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய டெல்லி, ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் புதுச்சேரி, இதற்கும் தேர்தலை சேர்த்து நடத்துவது. இந்த 2 இதுல ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா இனிமேல் தான் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகள் அதுக்கு ஒரு சேர தேர்தல் நடத்துவது. அதுக்கு இன்னும் மசோதாவே வரல. இந்த மசோதால அது அடங்காது, அதுக்கு தனி மசோதா ஒண்ணு இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இப்ப இந்த 2 மசோதாக்களை தாக்கல் செய்யறாங்க இல்லையா, இந்த மசோதாக்களுக்கு ராட்டிபிகேஷனுக்கு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மதமே தேவையில்லை. ஆனால் ஒரு சேர உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது இந்தியா முழுக்க ஒரே டயத்துல. அவர் ராம்நாத் கோவிந்த் தன்னுடைய கமிட்டி அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த மெயின் தேர்தல் முடிந்த அடுத்த 100 நாட்களுக்குள் தேசம் முழுவதும் ஒரே சமயத்துல உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு இருக்காரு. பட் அதற்கு சில சட்ட திருத்தங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த சட்ட திருத்தத்துக்கு
இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்கள்ல 50% மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் தரணும். இப்ப அத தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த மசோதா தாக்கலாகி வெற்றிகரமா இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தாப்புல வேற வழியே இல்லை. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் இந்த உள்ளாட்சி தேர்தலை அதோட அதுக்கு ஒட்டி ஒரு 3 மாசத்துல நடத்துறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. அதனால அது தனியா வச்சிருக்காங்க. அதனால மாநில அரசுகளின் சம்மதம் தேவைப்படாத 2 மசோதாக்கள் தான் இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல வரப்போகிறது. முதல்ல அந்த கிளாரிட்டி இருக்கணும், அதுக்காக நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வலிமை, அதற்கான நம்பர்ஸ் பிஜேபி பக்கம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இந்த 2 மசோதாக்களையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த மசோதாக்களை நிறைவேற்றணும்னா 2/3 மெஜாரிட்டி தேவை 2 அவைகள். சரி, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபாவுடைய மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 245. அதுல 3/2 பங்குனா 164 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. இப்ப என்டிஏல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருப்பது 112 எம்பிக்கள். தேவை 164, ஆனா இருக்கிறது 112. எதிர்கட்சிகளுக்கு 85 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரி, அடுத்தாப்புல லோக்சபா எடுத்துப்போம். லோக்சபால இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 543. 3/2 பங்குக்கு தேவை 361. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருப்பது 293 எம்பிக்கள். இண்டி கூட்டணிக்கு 235 எம்பிக்கள் இருக்காங்க. சோ இது நமக்கு தெரிகிறது. அப்படின்னா முதல் விஷயம், இந்த தேவையான 2/3 மெஜாரிட்டி என்டிஏவுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து விடுகிறது. அப்படின்னா இதை எப்படி மஸ்டர் பண்ணுவாங்க? இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இதை மஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியறப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாது. அது தெரிஞ்ச நிலையில, இது ரொம்ப டஃப்பான ஜாப் அப்படின்னு தெரிஞ்ச நிலையில அவங்க 2 மசோதாக்களை களத்துல இறக்கி விடுறாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? அப்பதான் இதை நிறைவேற்ற முடியும். அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை மோடியும் அமித்ஷாவும் கண்டறிந்து வைத்துள்ளனர் அப்படின்னு. அதுதான் தேவரகசியம். அதான் என்னன்னா, அந்த விஷயம் ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத பாக்கிறோம். இது சம்பந்தமான விஷயம் வந்த போதே திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ தொடர்ச்சியா இருக்கக்கூடிய வலிமையா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே இதை நாங்க நிராகரிக்கிறோம், இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ 2/3 மெஜாரிட்டி தேவை. 2/3 மெஜாரிட்டி தேவைங்கிறது எப்படி தேவை? அன்னைக்கு மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படுகிற போது அவைக்கு வந்திருந்து வாக்களிப்போரில் 3/2 பங்கு தேவை. டோட்டல் நம்பர்ல 2/3 கிடையாது. அன்னைக்கு அவைக்கு வரணும், வந்திருந்து வாக்களிக்கணும். மொத்தம் எத்தனை பேரோ, அன்னைக்கு 10 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அதுல அந்த 10ல 2/3 தேவை. எவ்வளவு பேர் வந்திருக்காங்களோ அவ்வளவு. இப்போ அந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படுகிற நாடு எதிர்கட்சி எம்பிக்கள் மிக குறைவாக வந்திருந்து அதே நேரத்துல என்டிஏ எம்பிக்கள் அத்தனை பேருமே பிரசன்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த என்டிஏ எம்பிக்களோட இந்த என்டிஏ மற்றும் இண்டி கூட்டணியை சாராத இன்னும் பல கட்சிகள் இருக்குல்ல, அதோட எம்பிக்கள் அத்தனை பேருமே ப்ராப்பரா ஆஜராயிருந்தா ஏன் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாது? இப்போ 370 அப்ரகேஷன் தொடர்பா மசோதா நிறைவேற்றப்பட்டது. பிஜேபி எதிர்பார்த்ததை காட்டிலும் ஏராளமான வாக்குகள் அதுக்கு கிடைத்தன இந்த மசோதாவுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பல காங்கிரஸ் எம்பிக்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அந்த டயத்துல காங்கிரஸ் இந்த மசோதாவை எதிர்ப்பதா ஆதரிப்பதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நிலைப்பாடே எடுக்காமல் இருந்தது. பல பேர் கட்சி மாறி எல்லாம் வாக்களிச்சாங்க. அதனால அந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்படுகிற நாள்ல நிறைய சர்க்கஸ் நடக்கும் நான் நினைக்கிறேன். கட்சியை மீறி வாக்களிக்கலாம், அவைக்கே வராமல் போகலாம் எதிர்கட்சியினர்.
இந்த 2 கூட்டணி இல்லாத அத்தனை பேருமே இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்க கரெக்டா பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இப்ப ஜார்ஜ் சோரஸுடைய நெருக்கமான நண்பரான ராகுல் காந்திக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிற தேசபக்தியோட இருக்கக்கூடிய பல எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க உள்ளூர இந்த விதமான ஒரு மசோதா தேவை என்று விரும்புகிறார்கள். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே நிறைய பேர் அதை விரும்புகிறார்கள். பல நேரத்தில் இப்படி ஒரு மசோதா தேவை, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேவை என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதுக்கு முன்னால தேசிய அளவிலான தேசிய லா கமிஷன், அதாவது சட்ட ஆணையம் 2 முறை இந்த விதமான ஒரு திட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. நிதி ஆயோக் வலியுறுத்தி இருக்கிறது. பல பேர் சொன்னதுதான். இது இன்னொன்னுங்க, இது என்னமோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது மோடியின் கண்டுபிடிப்பு மாதிரியும், ஏதோ பிஜேபியின் சதி மாதிரியும் என்னெல்லாமோ ஆளாளுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. 1952 நடந்த முதல் தேர்தலில் இருந்து 67 வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலுமே ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடந்தன. இந்தியாவில் இருக்க அத்தனை சட்டப்பேரவைக்கும் அந்த லோக்சபாவோட தான் சேர்ந்து எலெக்ஷன் நடந்தது. அப்ப இது எப்ப மாறியது? எப்ப மாறிச்சு அப்படின்னா சொல்றேன். அது எப்ப மாறிச்சு அப்படின்னா, காங்கிரஸ் மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி மாநில அரசுகளை தங்களுடைய நோக்கம் போல கலைக்க ஆரம்பித்தது. இந்திரா காந்தி மட்டும் தன்னுடைய ஆட்சி காலத்துல 50 முறை மாநில அரசுகளை கலைத்திருக்கிறார். இப்ப திடீர்னு இடையில மாநில அரசுகளை கலைச்சிட்டா என்ன ஆகும்? அதை ஒட்டி அதை கலைக்கப்பட்டதுல 6 மாசத்துல எலெக்ஷன் நடக்கும். அப்படின்னா அவனுடைய பதவிக்காலம் அதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு போகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாநிலத்தை பொறுத்தளவுல லோக்சபா தேர்தல் இடையில வரும். அதுக்கப்புறம் அந்த மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும். இப்படி முன்பின்னா போக ஆரம்பிச்சு. இது எல்லாம் காங்கிரஸ் மாநில அரசுகளை ஜனநாயக விரோதமாக நோக்கம் போல 356 பயன்படுத்தி கலைச்சதுனால ஏற்பட்ட விளைவு. இப்ப மாநில அரசுகள் கலைக்கப்படாமல் இருந்திருந்தால் இப்போ வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்திருக்கும். இது வரலாறு. அப்போ இது காங்கிரஸ் செய்த ஒரு தவறை இல்ல இன்னொன்னு, காங்கிரஸ் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அமல்படுத்தி கொண்டிருக்கு. 52 இருந்து 67 வரைக்கும் யாரு மத்தியில் ஆட்சி இருந்தா? காங்கிரஸ். அன்னைக்கு நேருவும் அதற்கு பின்னால லால் பகதூர் சாஸ்திரி அப்புறம் இந்திரா காந்தியும் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அமலில் இருந்தது. அப்புறம் அதை சீர்குலைத்ததும் காங்கிரஸ் தான். அதனால இது ஏற்கனவே இருந்த விஷயத்தான். சீர்குலைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை திரும்ப நேர் செய்வதற்கு பிரதமர் மோடி முயற்சி எடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இதுல உங்க பதிவுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. 2029 எல்லா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாஜக நினைக்குது அப்படின்னாலே, அந்த தேர்தல்ல ஒரு மிக பெருவாரியான இடங்கள்ல 2/3 நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் அவர்கள் இதை செய்வார்கள். அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அந்த நம்பிக்கை சார்ந்த நிறைய விஷயங்களும் அவங்ககிட்ட இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன மாதிரியான நம்பிக்கையை வாக்காளர் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மோடி கவர்மெண்ட் கையில வச்சிருக்கு? நான் 2/3 மெஜாரிட்டிய இப்ப மசோதாவை தாக்கல் செய்யறப்போ லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பெற முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். அதனால அவங்க இதை தாக்கல் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். மசோதாவை வாக்கெடுப்புக்கு விடுறாங்க இல்லையா? இப்போ அந்த மசோதாவுக்கு 2/3 ஓட்டு கிடைச்சா தானே இந்த மசோதா நிறைவேறும். அப்படின்னா 2/3 ஓட்டு கிடைக்கும்னு மோடியும் அமித்ஷாவும் நம்புறாங்க. அதுக்கு ஏதோ சில வழிவகைகள் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில இந்த மசோதாவை களத்துல இறக்கி விடுறாங்கன்னு நான் சொல்றேன். மற்றபடி 2/3 கிடைக்கும்னு அவங்க ஒன்னும் நினைக்கல. ஏன்னா 2029 எலெக்ஷன்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த தேசத்துக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவங்க இவ்வளவு பெரிய ப்ரொபோசலை கொண்டு வராங்க. இப்ப இந்த விதமான ஒரு ப்ரொபோசலை கொண்டு உண்மையிலேயே 2029 இவங்க நினைச்ச மாதிரி வருது அப்படின்னா, இப்போ அந்த டயத்துல லோக்சபா தேர்தலோட சேர்த்து பல்வேறு மாநில சட்டப்பேரவைகளுக்கும் அத்தனை மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கும். அதுல அப்பத்தான் அந்த தேர்தல் நடத்துக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலதான் எலெக்ட் ஆன மாநில அரசுகளுடைய அந்த மாநில அரசு கலைக்கப்பட வேண்டியிருக்கும்.
புதுசா தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த விதமான பிரச்சனைகளா வரும். இந்தியாவில் மிக அதிகமான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி. அப்படின்னா இந்த திட்டத்தினால அதிகமா பிஜேபி மாநில அரசுகள் தான் பாதிக்கப்படும். எத்தனையோ மாநில அரசுகள் வந்து தங்களுடைய அரசுகளை இழக்க வேண்டியிருக்கும். எத்தனை பிஜேபி அரசு இழக்க வேண்டியிருக்கும். அதற்கெல்லாம் பிஜேபி தயாராத்தானே இருக்கு. என்னன்னா தேசத்துக்காக. ஏன்னா இத வந்து யாராவது செஞ்சே ஆகணும். இத மோடி தலைமையிலான பிஜேபி அரசும் செய்யலாம், வேற யார் செய்வா? இன்னொன்னு, இந்த மாநில அரசுகள் கரெக்டா அந்த தேர்தலோட, மக்களவை தேர்தலோட சேர்த்து எல்லா சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தணும். அப்படிங்கிறப்போ அது எப்போ அந்த மாதிரி முதல்ல நடத்துறாங்களோ அப்பத்தான் இந்த மாநில அரசுகள்ல சில அரசுகள் வந்து கலைக்கப்பட வேண்டி இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அது வந்து ஒன் டைம், அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஒன் டைம் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆகும்னா, எப்போ மக்களவை தேர்தலோ அப்போ வந்து அத்தனை சட்டப்பேரவைக்கு ரெகுலரா நடக்க ஆரம்பிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறப்ப தான் மிகப்பெரிய விலையை பல மாநில அரசுகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அது தேசத்துக்காக கொடுக்கணும். அந்த மாதிரி விலை கொடுக்கக்கூடிய அரசுகள்னா நிறைய அரசுகள் பிஜேபி மாநில அரசுகளாகத்தான் இருக்கும். அதற்கு பிஜேபி தயாரா இருக்கே, அப்புறம் என்ன பிரச்சனை? இதை வந்து எதிர்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடியவர்கள், விமர்சிக்கும் எதிர்கட்சிகள் சொன்னது என்னன்னா, முதல் விஷயம் இது வந்து ஜனநாயக விரோதம். இன்னொன்னு வந்து மாநில கட்சிகளுக்கு நசுக்கும் போக்கு. மூன்றாவது விஷயம், தங்களுக்கு சாதகமாக தேர்தலை மாற்ற வேண்டும் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இந்த மூன்று விஷயங்களை தான் வந்து விமர்சனமா வைக்கிறாங்க. இல்ல இதுல என்ன ஜனநாயக விரோதம் எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன ஜனநாயக விரோதம்? அதாவது இல்ல, ஜனநாயக விரோதம்னு அவங்க சொல்றது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 5 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்யணும், அதை முன்னாடியே கலைக்கிறது ஜனநாயக விரோதம் அப்படின்றாங்க. ஆமா, அதைத்தான் நான் இப்ப பதில் சொன்னேன். அப்படி கலைக்கப்படுறதுல பிஜேபி அரசுகள் தானே அதிகமா இருக்கு. அவங்க ஏன் அதை ஏத்துக்கிறாங்க? இந்த தேசத்துக்காக ஏத்துக்கிறாங்க சார். அந்த ஒரு டைம் தானே அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் ரெகுலரா எல்லா தேர்தலும் ஒரே டைத்தில் தான் நடக்க போகுது. இது ஒவ்வொரு முறையும் நடக்க போறது இல்ல. மொத்த இந்திய வரலாற்றுல ஒரு முறை நடக்க போகிறது. இது ஜனநாயக விரோதம்னா, இந்தியாவிலேயே மாநில அரசுகளை அதிகமான அளவுக்கு கலைத்ததே காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு. அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் இதை எதிர்க்கக்கூடிய நிறைய பேர் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி காலத்துல கலைஞருடைய அரசு கலைக்கப்பட்டது, எம்ஜிஆருடைய அரசு கலைக்கப்பட்டது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்திரா காந்தியால மட்டுமே ஒரு 50 முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவங்க மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க 356 யூஸ் பண்ணி. அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரியா நடந்துகிட்டு இருக்கு? இது தேசத்துக்காக செய்யப்படுகிற நன்மையான ஒரு காரியம். ஏன்னா இந்தியாவுல ஒவ்வொரு ஆண்டும் எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல 2-3 தேர்தல் எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு. இப்பவே நாம பார்த்தோம், மகாராஷ்டிரலயும் ஜார்க்கண்ட்லயும் நடந்தது. அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால பார்த்தோம், ஹரியானாலையும் ஜம்மு காஷ்மீர் நடந்தது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ 7-8 எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கப்போ என்ன ஆகும்? மாநில சட்டப்பேரவைக்கான எலெக்ஷன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா நடந்துகிட்டே இருக்கு சார். என்ன ஆகும்? அவங்க என்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்களோ அன்னைக்குல இருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருது. அமலுக்கு வந்தா எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிற வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வரைக்கும் அந்த மாநில அரசு கொள்கை முடிவே எடுக்க முடியாது. அப்போ பாலிசி பேராலிசிஸ் ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பாலிசி பேராலிசிஸ், ஃபர்தராவே மூவ் பண்ண முடியாது சில காலத்துக்கு. அப்படின்னா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியை லூஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு முன்னேற்றத்தை நீங்க லூஸ் பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் 5 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட டயத்துல கம்ப்ளீட்டா அக்கடான்னு சொல்லி எல்லா தேர்தலையும் முடிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் முழுக்க நீங்க இந்த தேசத்தை கவனிக்கலாம். தேர்தல் நேரத்துல அரசியலை கவனிப்பது, தேர்தல் அல்லாத நேரத்தில் நாட்டை கவனிப்பது. ஆனால் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல எப்போதுமே எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் எப்போதுமே எலெக்ஷனை பற்றி, அந்த ஜெயிக்கிறத பத்தி மட்டுமே கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதை தாண்டி சிந்திக்கவே முடியல. சோ டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, வளர்ச்சி அரசியல், அதை நோக்கி நீங்க எப்ப போவீங்க? இதை செஞ்சா தானே போக முடியும். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஆர்குமெண்ட் முன் வச்சீங்க. அது என்ன? அது பொதுவா எல்லா கட்சியுமே முன்வைக்கிறாங்க. இது அதாவது மக்களவை தேர்தல் மாநில கட்சிகள் அதைத்தான் சொல்ல வரேன். மக்களவை தேர்தலோட சேர்த்து
சட்டப்பேரவைகளுக்கும் எலெக்ஷனை ஒரு சேர நடத்தினா அது தேசிய கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும், மாநில கட்சிகளுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். சரிங்க, தேசிய கட்சிக்கு சாதகமா இருக்குங்க. காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, காங்கிரஸ் தேசிய கட்சி தானே, அந்த கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியது தானே. சோ இப்ப எதிர்கட்சிகளே தேசிய கட்சின்னு சொன்னா அது பிஜேபி தான் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியாக கூட கருதுவதற்கு அந்த தரப்புல யாருமே தயாரா இல்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த லோக்சபாவோட சேர்த்து அசம்பிளி எலெக்ஷனையும் இணைத்து நடத்தினால் அது தேசிய கட்சிகளுக்குத்தான் சாதகமாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு மோசமான வாதம். அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய சான்றாதாரங்கள் உண்டு. ஒரு உதாரணம் சொல்றேன். 2019 ஒடிஷால நடந்த தேர்தல். ஒடிஷால சட்டப்பேரவை தேர்தல் லோக்சபா ஒரே நாள்ல நடந்தது, ஒரே டயத்துல நடந்தது. மொத்தம் 21 தொகுதி லோக்சபா தொகுதி. அதுல 8 தொகுதியில பிஜேபி ஜெயித்திருந்தது, 12 தொகுதியில நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் ஜெயித்திருந்தது. இப்போ 8 தொகுதியில ஜெயித்த பிஜேபி சட்டப்பேரவையில் பாத்தீங்கன்னா படும் மோசமான தோல்வியை சந்தித்தது. 21 தொகுதி ஜெயிச்சு. ஆனால் வெறும் 12 தொகுதிகளில் வென்றிருந்த நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் சட்டப்பேரவை தேர்தல் அமோகமா ஜெயிச்சது. சோ 2 தேர்தலும் ஒரே சமயத்துல நடந்தாலும் வெவ்வேறு விதமான ரிசல்ட் வந்திருந்தது. சோ ஒரே சமயத்துல தேர்தல் நடந்தாலும் ஒரே விதமான ரிசல்ட் வரல. அந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 இவிஎம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஒன்னு லோக்சபாவுக்கு, ஒன்னு அசம்பிளிக்கு. இதுல வாக்களித்த அதே ஓட்டர் தான் அதுலயும் போய் வாக்களிக்கிறார். ஆனா இங்க ஒரு விதமாவும் அங்க ஒரு விதமாவும் வாக்களிக்கிறார். அப்படின்னா எந்த தேர்தல் யாருக்கானது, எந்த தேர்தல் எதற்கானது, இது பற்றின பிரஜை, இது பற்றின அவேர்னஸ் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தெளிவாக இருக்கு. வாக்காளர், இந்திய வாக்காளர் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க. இன்னைக்கு மீடியாக்களுடைய யுகங்க, எல்லாரும் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க. நீங்க ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா வெல் இன்ஃபார்ம்டா இல்லாதவங்க யாருன்னா அரசியல்வாதிகளாகத்தான் இருப்பாங்க. சாதாரண மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்காங்க. பாருங்க, அந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க சட்டப்பேரவை தேர்தலில் டிஃபீட் பண்ணாங்க, ரொம்ப மோசமான ரிசல்ட்டை கொடுத்தாங்க. ஆனா அதே வாக்காளர்கள் தான். ஸோ டெல்லிக்கு யாரு போகணும், மாநிலத்துக்கு யாரு வரணும், இந்த பார்வை ஒடிஷா மக்கள்கிட்ட இருந்தது. அப்படிங்கிறப்போ 2 சேர்த்து நடந்தா அவ்வளவுதான், இதுக்கு தான் சாதகமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படி யாரு சொல்லுவான்னா மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அல்லாட்டி மக்களை முட்டாள்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. நான் மக்களை அறிவாளிகள் நினைக்கிறேன், என்னுடைய பாரத மக்கள் அறிவாளிகள் நினைக்கிறேன். அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சார், இப்ப இத கொஞ்சம் தமிழ்நாடு பார்வையில, தமிழ்நாடு கான்டெக்ட்க்கு அப்படியே கொஞ்சம் திருப்பலாம் அப்படின்ட்டு, நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். சோ 26 சட்டமன்ற தேர்தல், தற்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 2021 நடக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம 2026 தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர், அவருடைய ஆட்சி காலம் 3 ஆண்டுகள் தான். அப்படிதானா, இல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது? இல்ல, முதல்ல 2029 நடக்குமான்னு பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய ஐடியா 2029 நடத்தணுங்கிறது தான். அதுல மசோதா தாக்கல் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுவது சாதாரண விஷயம் இல்லை, ஹிமாலயன் டாஸ்க். ஆனா அந்த ஹிமாலயன் டாஸ்க்ல அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அது ஹிமாலயன் டாஸ்க்னு தெரிஞ்சுமே மோடியும் அமித்ஷாவும் அந்த மசோதாவை களத்துல இறக்கி விட்டுருக்காங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஏதோ ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் 2029 தேர்தல் வரும். அப்படி 2029 தேர்தல் வந்தால் அதிகமா தமிழ்நாடு அரசினுடைய பதவிக்காலம் அந்த தேர்தலுக்கு முன்பாக முடிவு. அப்படித்தான் எல்லாத்துக்கும் உண்டானது தானே. இப்ப அதே போல வேற எங்கெங்க வருதோ, இப்ப பிஜேபி கவர்மெண்ட் நடக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கும் அதுதான் கதி. இல்ல சார், அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்குன்னா, இப்போ 2029 தான் ஒரு இலக்காக நோக்கி இவங்க நகர்றாங்க. அப்படிங்கிற போது 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய குறியா இருக்கு. அப்படி இருக்கும்போது 2026 தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா தேர்தல் பிரச்சாரமே மாறக்கூடும் இல்ல? இப்ப தமிழகத்துல 5 ஆண்டுகளுக்கு நான் என்ன செய்ய போறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் வாக்காளருக்கு சொல்லுவாங்க. வெறும் 3 ஆண்டுகள் தான் அப்படின்னு, ஆட்சியே 3 ஆண்டுகள் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த டைனமிக்ஸ்மே மாறுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாறாது. எப்படி மாறும்?
அந்த ஒரு தடவை மட்டும்தானுங்க அந்த மாதிரி ஆக போகுது. ஒவ்வொரு தடவையும் இல்லையா? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார். 2029 அந்த மாதிரி தேர்தல் நடக்குது சார். அப்படி தேர்தல் நடக்கிறப்போ இப்போ அந்த அந்த லோக்சபா தேர்தலோட சேர்ந்து எல்லா சட்டப்பேரவைக்கும் எலெக்ஷன் நடக்கும். இப்போ ஒரு சில சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் அந்த லோக்சபா தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தேர்தல் வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சில சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் அந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகும் நீடிக்குதுன்னா அது முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. இது எல்லாமே அந்த ஒரு டயத்துல மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வருதோ அப்ப மட்டும்தான். அந்த ஒரு டயத்துல மட்டும்தான் இது 5 ஆண்டு நீங்க சொல்லிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை லோக்சபா எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் சேர்த்து நடக்கும். அதுக்கப்புறம் எந்த குழப்பமும் இல்லையே. இல்ல நான் கேக்குறது இந்த விதமான கட் ஆஃப் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லையே. எஸ் இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 2026 தமிழகத்துல நியூ பிளேயர்ஸ் வராங்க. அதே மாதிரி ரூலிங் டிஎம்கே கவர்மெண்டோடைய அலைன்ஸும் கலகலக்குது அப்படிங்கிற பேச்சுக்கள் ஓடுது. அதிமுக என்ன செய்ய போகுதுங்கிற பேச்சு ஓடுது. சோ ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நோக்கி கூட்டணிகள் மாறுமா? நம்ம ஏற்கனவே ஒரு 2 வாரமா அதான் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. மன்னர் ஆட்சி நிறைய விஷயங்கள் அதை நோக்கி தான் போகுது. அப்படிங்கிற போது அப்போ அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 5 ஆண்டுகள் அப்படின்னா அது ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். நம்ம மாற்றத்தை நோக்கி போகலாம், நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். வெறும் 3 ஆண்டுகள்ல நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற அந்த மனநிலை வருமான்னு நான் கேட்கிறேன். அந்த மனநிலை மாற்றம் வருமா அரசியல் கட்சிகளுக்கு? இல்ல எந்த மனநிலை? இந்த கூட்டணி மாறலாமா? இல்ல இந்த தேர்தல் இப்போ 2026 நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம இந்த கூட்டணி வேணாப்பா, நம்ம வேணா, நம்ம விஜய் கூட போலாம், அதிமுக கூட போலான்னு ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு ஒரு கட்சி வெயிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கட்சி அதை ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். ஏன்னா இது 29 நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. ஏன்னா நீங்க 3 வருஷத்துக்கானதா இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கானதா இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தல் தானே. லோக்சபா எலெக்ஷன் தானே. இந்த தேர்தலுக்கானது தானே கூட்டணி. அதனுடைய பதவிக்காலம் டேர்ம் என்னவோ அதற்கானது அல்லவே கூட்டணி. தேர்தலுக்காகத்தானுங்க கூட்டணி. இன்னொன்னு அந்த தேர்தலை பொறுத்தளவுல அந்த தேர்தல் மட்டும்தான் 3 வருஷத்துக்கானது. அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலம் எல்லாமே 5 இயர்ஸ் தானே போயிட்டே இருக்க போகுது. இது இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே இந்த விதமான ஒரு அரசியல் செய்ய போறாங்க. அப்படிங்கிறப்ப தேர்தலை மையமாக வைத்துத்தானே கூட்டணி, பதவிக்காலத்தை மையமா வச்சு கூட்டணி கிடையாது. சோ இது நம்மளுடைய டைனமிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப இத ஜனநாயக விரோதம் நாங்க தேர்ந்தெடுக்க யாரு 2026 எலெக்ட் ஆறாங்களோ அவங்க அதை வச்சே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். அதை வச்சே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம். அதை வச்சு இன்னும் கூடுதல் அனுகூலத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். பாருங்க, 5 வருஷம் ஒவ்வொரு தடவை இருந்தோம். இந்த தடவை பாருங்க, மெனக்கிட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தேன், இந்த 3வது வருஷமே வீட்டுக்கு போன்னு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். சொல்லிட்டு அதை வச்சே சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம், ஓட்டு கேட்கலாம். அதை மையமாக வைத்து ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படலாம். இதுல தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநிலத்துல ஆட்சி செய்யற கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் கூடுதலா இருக்கு அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியுமா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இப்போ தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய, இப்போ 2019 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுது. சோ அதை நோக்கி ஒரு வேவ் வந்துச்சு அப்படின்னு நம்பப்படுது. அதனால பாஜக ஆட்சி அமைத்ததுல அதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேவ் செட் பண்ண மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா 2 தேர்தலிலுமே ஒரே கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லையா? அது எப்படி பார்த்தாலும் மாநிலத்துல ஆளுகிற கட்சிக்கோ இல்ல மத்தியில ஆளக்கூடிய கட்சிக்கோ சாதகமான சூழல் தான் அமையும்னு சொல்றதை நம்ம மறுதளிக்க முடியுமா? சரி, நீங்க 2019 ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு தீர்மானிச்சுங்கிறீங்க. 2024 என்ன தீர்மானிச்சது? அன்னைக்கு பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு 2024 இந்த மக்களவை தேர்தல் ஒண்ணும் கிடைக்கலையே. மோடியே லோக்சபால 400க்கு மேல என்டிஏ ஜெயிக்கும்னாரு, பிஜேபி 370க்கு மேல ஜெயிக்கும்னாரு. இப்ப என்ன நடந்தது?
இப்ப தேசிய அளவுல எதிர்கட்சிகளுடைய ஒரு எழுச்சிங்கிறது 2024 வந்திருக்கே. ஏன் நீங்க பிஜேபி கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க? ஒருவேளை இந்த விதமான தேர்தல் தற்செயலா தேசிய அளவுல எதிர்கட்சிகளுக்கு சாதகமான ஒரு அலை வீசுதுன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களுக்கு சாதகமா போக வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாநிலத்துல ஆட்சியாளர்கள் சென்ட்ரிக்காவும் தான் நான் சொல்றேன். இப்ப சப்போஸ் மாநிலத்துல அந்த மாதிரி ஒரு இஷ்யூ சென்ட்ரிக்கா போகுது, அப்படி அது மாநிலத்திலே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, அது அந்த தேர்தல் தேசிய கட்சிக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. ரெண்டு கட்சிகளுமே எல்லா விதமான ரிஸ்கும் உண்டு. இது எல்லாருக்கும் சாதகமானது, எல்லாருக்கும் பாதகமானதா இருக்கும். அப்ப என்ன விதமான இஷ்யூ வருதுங்கிறத பொறுத்து சார் எல்லா தேர்தலையும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதானுங்க செய்யும். அதே போல இந்த இதுக்குன்னு பிரத்யேகமான பல இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால எதிர்கட்சிகளுக்கே கூட லாபம் கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால இதுல விதவிதமா கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இதுல இப்ப இந்த வளரக்கூடிய கட்சிகளா இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதுல பயங்கரமா அப்செக்ட் பண்றாங்க. குறிப்பா இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அப்செக்ட் பண்றதுங்கிறது வேற. ஆனா இப்போ நாம் தமிழர் மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி அங்கீகாரம் பெற்ற கட்சிகளும் இதை எங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இந்த தேர்தல கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப அட்லீஸ்ட் திருமாவளவன் ஒரு கூட்டணியில இருக்கிறாரு. சீமானா தனிச்சு களத்துல இறங்குறாரு அப்படிங்கிற போது அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இதுல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது சட்டப்பேரவைக்கும் லோக்சபாவுக்கும் சேர்ந்து தேர்தல் நடக்குது சார், ரைட்டு. அப்படிங்கிறப்போ இப்ப இங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு எது வரைக்கும் ரோல் உண்டு? அவங்களுடைய பவுண்டரிங்கிறது எது? தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு ரோல் இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி அவங்க வெளியில பிளே பண்ண முடியாது. சரி, இப்ப அதேதான் இந்த மாநில கட்சிகளுக்குள்ளேயே சிறிய கட்சியாக இருக்கிற சீமான், அதற்கும் கீழே சிறிய கட்சியாக இருக்கிற பல்வேறு கட்சிகளுக்கும் உண்டானது, ரைட். இப்போ லோக்சபா தேர்தல் அப்படிங்கிறதும் சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது ஒரே சமயத்தில் தான் நடக்க போதே ஒழிய ரெண்டு தனித்தனியான தேர்தல். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அதுக்கு ஒடிஷா உதாரணம் சொன்னேன். ஒடிஷாலே அவ்வளவு ஒரு அவேர்னஸோட மக்கள் இருக்கிறப்போ தமிழகத்து மக்கள் எவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்க கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாட்டுல இருந்து நான் எடுத்து சொல்றேன். இதுக்கு முன்னால எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் இந்திரா காந்தி கலைச்சார். 356 யூஸ் பண்ணி கலைச்சிட்டு என்னாச்சுன்னா, அதுக்கு அடுத்த 2-3 மாசத்துல எலெக்ஷன் வருதுங்க. நிச்சயமா இந்த தடவை எம்ஜிஆர் தோத்து போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்ப ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். ஜஸ்ட் அதுக்கு முன்னால நடந்த மக்களவை தேர்தல்ல அதிமுகவுக்கு வெறும் 2 சீட்டு கிடைச்சது. எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே ஏடிஎம்கே வெறும் 2 எம்பி சீட்ல ஜெயிச்ச காலம் உண்டு. அன்னைக்குதான் கலைஞர் கிண்டல் பண்ணாரு, எம்ஜிஆர் ஏன் இப்படி காட்டுறாருன்னு இப்பதான் எனக்கு தெரியுது, நாம 2 சீட்டு தான் ஜெயிப்போம் அப்படிங்கறத அவர் உணர்த்துகிறார் போல இருக்கிறது அப்படின்னு கலைஞர் கிண்டல் அடிச்சார். அதற்கு அடுத்து இம்மீடியட்டா சில மாதங்கள் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அவர் ஆட்சியை பிடித்தார். டிஎம்கே தோற்றது. இது வரலாறு. அப்படிங்கிறப்போ நீங்க சேர்த்து நடந்தாலும் சரி, சேர்க்காமல் நடந்தாலும் சரி, மக்கள் தெளிவா எந்த தேர்தல் எதற்கானதுங்கிற பார்வையோட தான் வாக்களிப்பார். நான் அதான் திரும்பவும் சொல்றேன், மக்களுடைய அறிவுத்திறனை சந்தேகிக்கிறவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் சந்தேகிப்பார்கள், அதற்கு எதிராக இருப்பார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தைரியமா இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சின்ன கட்சிகள் சம்பந்தமா பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா, ஒரு சின்ன கட்சி இப்ப தனியா போட்டியிடுது அப்படிங்கிற போது, தனித்து போட்டியிடுது அப்படிங்கன்னா 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போடணும். பார்லிமெண்ட் எலெக்ஷனும் கூட வருதுன்னா 39 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போடணும். இவங்களுக்கான கட்டுத்தொகை, அதுக்கப்புறம் இவங்களுக்கான கேம்பெயின். சோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனா, இப்போ நேஷனல் பார்ட்டியோ இல்ல ஸ்டேட்ல இருக்க ரூலிங் பார்ட்டியோ செய்யலாம். ஆனா ஒரு தனிச்சையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை செய்ய முடியுமா? அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா பர்டன் தானே. அப்ப அதுல எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சார் நான் ஒண்ணு கேக்குறேன், சட்டப்பேரவை தேர்தல்ல தனித்து போட்டிடுறதுன்னு முடிவு பண்றீங்க. 234 தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகள்ல போட்டியிடுறீங்க. உங்களுக்கு அது சாத்தியமாகுது. அதுக்கு கூட பிளஸ் ஒரு 39 லோக்சபா
கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு வந்து கட்டுத்தொகையை கட்டுறது பெரிய சவாலுக்குரிய விஷயம். இதெல்லாம் கட்டுத்தொகை மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ சைமல்டேனியஸா அது நடக்காமல் ஜஸ்ட் ஒரு மாசம் கழிச்சு லோக்சபா எலெக்ஷன் வந்தா அப்ப கட்டிடுவாங்களா? எஸ் சார், தனியா லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சுன்னா நாங்க கட்டிடுவோம், சேர்ந்து வந்தா எங்களால கட்ட முடியாதுன்னு இது என்ன சார் ஆர்குமெண்ட்? இது என்ன நான் கேட்கிறேன். தனியா அந்தந்த எலெக்ஷன் தனியா நடக்குன்னா நீங்க செலவழிச்சிருவீங்க, சேர்ந்து தான் செலவழிக்க முடியாதா? இன்னும் சொல்ல போனால் இந்த பயமே அர்த்தமற்றது. சேர்ந்து வர்றப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வர்றப்போ தனித்தனியா நீங்க செலவழிக்கணும், சேர்ந்து வர்றப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே செலவா முடிஞ்சு போகும். இதுதான் சிக்கனத்துக்கானது. ஆமா, 2 தேர்தலுக்கு தனித்தனியா நீங்க செலவழிச்சா எவ்வளவு செலவழிப்பீங்க? இப்ப 2 சேர்ந்து நடக்கிறப்போ மொத்தமா தானே செலவழிப்பீங்க, 2த்துக்கு சேர்த்து தானே ஒரே செலவா முடிஞ்சிருக்குல்ல. அப்படிங்கிறப்போ எவ்வளவு மிச்சப்படலாம், எவ்வளவு செலவு மிச்சம்? இப்ப மோடி, சீமான் உட்பட அத்தனை பேருக்கு நன்மை செய்யறதுக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதுல செலவு அப்படிங்கறத தாண்டி கேண்டிடேட் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அவங்க சொல்றாங்களா சார்? நாங்க இப்போ சின்ன கட்சிகள்னா அவ்வளவு கேண்டிடேட்ஸ்க்கு எங்க போவாங்க? இப்போ சின்ன கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் நிக்கிறவரே வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து நிக்கிறாரு. அப்படிங்கிற போது இப்போ பாஜகலயே நயினா நாகேந்திரன் நின்னாரு, ஓ பன்னீர்செல்வம் நின்னாரு, அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து நின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நின்று இருக்காங்க. அப்படிங்கும் போது சின்ன கட்சிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு பண்றது, அதுக்கப்புறம் வேட்பாளரை வந்து தேர்வு செய்து நிக்க வைக்கிறது, அதுல செல்வாக்கான ஆள் செய்யறதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து கட்சியுடைய பிரச்சனை தானே. ஏன் சார், உங்களுக்கு ஆட்கள் நிறுத்து கேண்டிடேட்ஸே கிடைக்கலன்னா யார் என்ன செய்ய முடியும்? எலெக்ஷன் கமிஷனை யாராவது தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும்? பரிந்துரை செய்யுமா? அது உங்க கட்சி பிரச்சனை சார். உங்களுக்கு நிறுத்துவதற்கு கூட கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? உங்க உட்கட்சி பிரச்சனையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருந்தா. சோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வாதமா நீங்க நினைக்கலாம்? இது எப்படி சார்? இது ஒரு வாதமே கிடையாது சார், இது பிடிவாதம் தான், இல்லாட்டி பக்கவாதம் தான் சார். இந்த நேர்கால இறுதியான கேள்வி, திருப்பி அந்த தமிழகத்தை ஒட்டி தான் வரேன். தமிழ் இப்போ 2029 ஒருவேளை ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படிங்கிறது தீர்மானமாக உறுதியாகி விட்டது அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா, 2026 நம்ம சட்டமன்ற தேர்தல்ல ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மாற்றங்கள் நான் கேட்கறது கூட்டணி கணக்குகள், நியூ பிளேயர்ஸ் இல்ல உள்ளிட்ட இந்த விஷயங்கள் ஏதேனும் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு சைமல்டேனியஸா இந்த 2 தேர்தலும் சேர்ந்து வருதுங்கிறதுக்காக தனியா ஒரு விதமான கூட்டணி கணக்கு வழக்குலாம் எதுவும் இருக்காது. இப்ப இந்த 2 தேர்தலும் இப்ப வந்து 2026 அசச் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறப்போ என்ன விதமா வருமோ அதே விதமாகவே வரலாம். இல்லாட்டி இந்த அதாவது 2029 லோக்சபா தேர்தல் தனித்து நடந்தால் அப்ப என்ன விதமான கூட்டணி இருக்குமோ அதே போல ஒரு கூட்டணி தான் அமையும். இது 2 சேர்ந்து நடக்கிறதுனால ஒரு விதமான கூட்டணி அமையிறது, அந்த விதமான வாய்ப்பு கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸ் வந்து இந்த கட்சிக்கு வர வேண்டிய ஃபார்ச்சூன் அந்த கட்சி கைமாறியது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் அப்படி ஒரு எலெக்ஷன் 2029 நடக்குமாயின் அந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு இல்லாட்டி 3 மாதத்துக்கு முன்னால அது எப்படி ட்ரெண்டு அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். ஆனா ஒன்னை என்னால உறுதியா சொல்ல முடியும், இது 2 சேர்ந்து நடக்கிறதுனாலேயே ஒரு தேசிய கட்சி அப்படியே கை ஓங்கிரும்னோ மாநில கட்சிகள் முழுக்க அமிங்கிரும்னோ சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு அர்த்தமற்ற வாதம். மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறது, இந்தியாவில் முதல் லோக்சபா எலெக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏற்கனவே காங்கிரஸினுடைய ரிஜிம் நேரு காலத்திலையும் அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி காலத்திலையும் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதைத்தான் மீண்டும் மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிறார். அது தேசத்தின் நலன் கருதி அதை செய்ய இருக்கிறார். ஆனால் அது மிகப்பெரிய சவால், ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்கனே எத்தனை பூத்து தேவை கொஞ்சம் கணக்கு பண்ணுங்க. இன்னைக்கு அத்தனை பூத்துக்கும் 2 இவிஎம் வைக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா இவிஎம் கணக்கே இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் 1 மடங்கு தேவை. அதுக்கேற்றபடி ஸ்டாஃப் தேவைப்படுவாங்க, செக்யூரிட்டி பர்சனல்ஸ் தேவைப்படுவாங்க, நிறைய ஒர்க் இருக்கு இதுக்கு பின்னால, லெபோரியஸ் ஒர்க் இருக்கு. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கெல்லாம் நடத்திட முடியாது. அவ்வளவு இப்போ இது நிறைவேறிச்சுன்னா அடுத்த 5 வருஷம் எலெக்ஷன் கமிஷன் இது ஒன்னையே கான்சென்ட்ரேட் பண்ணி
எல்லா வேலைகளையும் பார்த்தாகணும். இந்தியா முழுக்க இன்னைக்கு எத்தனை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கோ அது போல இன்னொரு மடங்கு அதை கொள்முதல் செய்தாகணும். இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் ஒதுக்கணும். பெரிய ஒர்க் இருக்கு, சாதாரண வேலை இல்லை. ஆனால் என்னன்னா இது எல்லாமே ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ். ஒரு தடவை இந்த மாதிரி செலவு பண்றதுதான், அதுக்கு பெரிய செலவாகும். அது பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கணும், தேர்தலோடு தேர்தல் அரசியலை முடிச்சுக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம்னா அதற்கு ஒரே ஒரு தீர்வு, ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும்தான். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.